ओम शांति। तो आज की मुरली में विशेष बाबा ने कर्मों के ऊपर बहुत गहरी बात बताई। अगर इस जन्म के कोई भी कर्म करके उसको छिपाएंगे तो एक का 1000 गुना बढ़ जाएगा, 100 गुना बढ़ जाएगा। इसीलिए बाबा ने कहा कि सारा मदर है कर्मों के ऊपर। तो इस विषय पर हम चर्चा करेंगे। இன்னைக்கு பாபா கர்மத்தை பற்றி சொல்லியிருந்தாரு. எந்த ஒரு கர்மமும் தீயான கர்மம் செஞ்சு மறைச்சிங்கன்னா 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். அதனால் இன்னைக்கு கர்மத்தை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். क्योंकि 3 प्रकार के कर्म है। एक तो है 63 जन्मों के विकर्म, दूसरा है इस जन्म में ज्ञान के पहले वाले विकर्म, तीसरा है ब्रह्मा कुमार कुमारी बनने के बाद के विकर्म। 63 जन्मों के विकर्म को खत्म करना है, योग चाहिए। जितना योग लगाएंगे 63 जन्मों के विकर्म खत्म होंगे। अज्ञान काल में मैंने इस जन्म में ज्ञान से पहले जो विकर्म किए वो बाबा को लिख करके देना पड़ेगा आपको। बाबा इस जन्म में मैंने ये गलती की, ये संस्कार के चोरी किया, जो भी कुछ किया लिख करके दे दो, उसे कम हो जाएगा। लेकिन ब्रह्मा कुमार कुमारी बनने के बाद जो भी कुछ कर्म करते हैं ना योग से चुकते होते, ना लिख करके देने से चुकते होते हैं। इसीलिए बाबा कहते हैं ब्रह्मा कुमार कुमारी बनने के बाद कोई भी विकर्म नहीं करो। 3 விதமான பாவ கர்மங்கள் இருக்குது. 3 விதமான பாவ கர்மங்கள். ஒன்று 63 ஜென்மம் செஞ்ச பாவ கர்மங்கள். அது நமக்கு தெரியாது, என்ன பண்ணவும் தெரியாது 63 ஜென்மமாக. ரெண்டாவது ஞானத்துக்கு முன்னாடி என்னென்ன பாவ கர்மங்கள் செஞ்சோமோ அது ஒரு பாவ கர்மம். அப்புறம் என்னைக்கு பிரம்மகுமார் ஆனோமோ ஞானத்துக்கு வந்த பின்னாடி அப்போ செஞ்ச கர்மங்கள், 3 பாவ கர்மங்கள் இருக்குது. ஞானத்துக்கு முன் 63 ஜென்மமாக செஞ்ச பாவ கர்மங்களை நம்ம யோகா பண்ணி நம்ம அதை தீர்க்கணும். இந்த ஜென்மத்தில் ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி செஞ்ச பாவ கர்மங்களை பாபாவுக்கு லெட்டர் எழுதி, பாபா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிற லெட்டர் எழுதினா அது பாதி குறையும். பிரம்மகுமார் ஆன பின்னாடி நம்ம என்ன பாவ கர்மம் செஞ்சாமோ லெட்டர் எழுதினாலும் குறையாது, யோகா பண்ணாலும் குறையாது, அது தண்டனை தான் வாங்க வேண்டி வரும். அதனால் கர்மத்தின் மீது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. इसलिए कई भाई बहन कहते हैं हम ज्ञान में आए थे ना, बड़ा मजा आता था, बहुत अच्छा लगता था, लेकिन अब पता नहीं क्या हो गया, मेरे बुद्धि को ताला ही लगा हुआ है, मेरे से को कोई खुशी नहीं रहती। इन सब का कारण है ज्ञान में चलने के बाद हम कोई ना कोई गलती करते हैं, श्रीमत का उल्लंघन करते हैं, संस्कार के वश हो जाते हैं और एक का 1000 गुना बढ़ता जाता है और वो बोझ फिर हमें भगवान मिला हुआ है, सत्युग में जा रहे हैं, खुशी गायब हो गई। इसलिए ज्ञान में चलने के बाद कोई भी विकर्म नहीं करना है। अटेंशन। அதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் முதல்ல ரொம்ப குஷியாக இருந்தது, ரொம்ப ஆனந்தமாக இருந்தது, நல்லா சக்திசாலியாக இருந்தேன், போக போக என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த குஷியெல்லாம் போயிடுச்சு, மேலே பறந்துக்கிட்டே இருந்தேன், இப்போ அப்படிலாம் பறக்க முடியறதில்ல, என்ன ஆச்சு தெரியல. அதுக்கு என்ன காரணம்னா, பாபா குழந்தை ஆன பின்னாடி நம்ம ஏதாவது ஒரு விக்கிரமம் பண்ணியிருப்போம், அது புத்தியை பூட்டிடும். அந்த விக்கிரமங்கள் நம்ம செஞ்ச அந்த பாவ கர்மங்கள் நம்ம புத்தியை பூட்டிடும், குஷி இருக்காது. பகவான் கிடைச்சிருக்காரு, ஞானத்தை கேட்குறோம், அப்போ கூட குஷி ஏன் இல்லாமல் போச்சுன்னா ஞானத்துக்கு வந்த பின்னாடி செய்த பாவ கர்மங்கள். क्योंकि जितनी प्राप्ति है, हम कोई भी अच्छा काम करते हैं, सेवा करते, एक का 100 गुना 1000 गुना बढ़ जाता है, हमारा पुण्य बनता है। ऐसा ही अगर कोई भी गलत काम करते तो एक का 1000 गुना पाप हो जाता है। हम उसको तो भूल जाते हैं और अच्छा करते उसको याद करते हैं, लेकिन हमें कोई भी प्रकार के विकर्म श्रीमत के विरुद्ध नहीं करनी है ताकि विकर्म से बच जाए। इसलिए हमें इस कर्म गति को समझना बड़ा जरूरी। இப்போ நம்ம சேவை செய்கிறோம், புண்ணிய கர்மம் செய்கிறோம், அது பாபா சொல்கிறார் 1க்கு 100 மடங்கு 1000 மடங்கு அது பெருகும். நல்லா செஞ்சால் அதுக்கு கணக்கு அப்படி இருக்குது, 100 மடங்கு ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி ஒரு பாவக்கர்மம் செய்கிறோம், அதுவும் 100 மடங்கு 1000 மடங்கு பெருகும், அதுவும் ஜாஸ்தி ஆகிட்டு வரும். அதனால் கர்மத்தின் மீது அட்டென்ஷன் வைங்க, கவனம் வைங்க. எந்த விதமாக ஸ்ரீமத்துக்கு விரோதமாக
எந்த ஒரு கர்மமும் செஞ்சிடக்கூடாது. एक रामायण में बहुत अच्छी महाभारत में घटना आती है। पांडव बड़े हो गए, कौरव बड़े हो गए। अब सबको लगता है इसमें से राजकुमार किसको बनाए जाए, तो सब कहते हैं भी जो योग्य है उसको राजकुमार बनाए जाए। तो अचानक एक दरबार बिठा दिया और उस दरबार में 4 लोगों को पकड़ करके लाया। चारों के भी काले कपड़े से गले बांधे थे। அதாவது இந்த மகாபாரதத்தினுடைய ஒரு கதையை ஞாபகப்படுத்தி சொல்றாரு. இப்போ பாண்டவர்களும் பெரியவங்க ஆயிட்டாங்க, கௌரவர்களும் பெரியவங்க ஆயிட்டாங்க. இப்போ யாரை வந்து ராஜா ஆக்குறது? யார் ராஜாவுக்கு தகுதியாக இருக்காங்க? அப்ப அதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு 4 பேர் கூப்பிட்டு வராங்க. அந்த 4 பேர் வந்து இந்த முகத்தை மூடி கருப்பு துணி போட்டு மூடி வச்சிருக்காங்க. இந்த 4 பேர் தர்பாரில் கூப்பிட்டு வராங்க. तो चारों के भी गले बांधे थे और दरबार में लाया गया। कौरव बैठे थे, पांडव बैठे थे। तो सबसे पहले प्रश्न पूछा दुर्योधन को, दुर्योधन बेटा, अगर तुम राजकुमार बनोगे, तुम्हारे सामने कोई ऐसी केस आएगी, तुम इनको क्या सजा दोगे? इन चारों ने मिलकर के एक व्यक्ति का मर्डर किया, बताओ करके उसको पूछा दुर्योधन को। அதான் இந்த 4 பேர் அதை கழுத்தை கட்டி எடுத்துட்டு வர்றாங்க கருப்பு துணியில். இவன் முதல்ல வந்து துரியோதனை கூப்பிடுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி இந்த 4 பேர் சேர்ந்து ஒருத்தரை வந்து கொன்று இருக்காங்க. இவங்களுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பீங்க? நீங்கள் ராஜானா, துரியோதனை கேட்குறாங்க, நீங்கள் ராஜானா இந்த 4 பேருக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்கன்னு முதல்ல அவரை கேட்குறாங்க. तो दुर्योधन जोश से उठ करके कहता है, अच्छा इसने मर्डर किया इन चारों ने, इन चारों को भी गले छाड़ दो, गले काट दो, मर्डर का बदला मर्डर। அப்போ துரியோதனன் உடனே சொல்றாரு, இந்த 4 பேர் கொலை பண்ணாங்க இல்லையா, ஆனால் இந்த 4 பேருடைய கழுத்தை வெட்டிருங்க, 4 பேரையும் கொன்னுருங்க அப்படின்னு சொல்றாரு. तो यही प्रश्न क्या किया, युधिष्ठिर को पूछा गया। पूछा कि युधिष्ठिर बेटा, अगर तुम राजकुमार बनोगे, तुम्हारे सामने ऐसी कोई केस आएगी, तुम उनको क्या सजा दोगे? तो युधिष्ठिर गंभीर हो गया, कहता है इनके मैं वर्ण पूछना चाहता हूं, जाति पूछना चाहता हूं। அப்போ வந்து தர்மரை கேட்குறாங்க, இந்த 4 பேர் வந்து இப்படி ஒருத்தரை கொண்டுட்டாங்க, இவங்களுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பீங்க? இப்போ தர்மன் வந்து அப்படியே சீரியஸ் ஆயிட்டாரு. அவர் யோசிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 4 பேருடைய ஜாதியை கேட்கணும், அவங்க எந்த வர்ணத்தை சேர்ந்தவங்க, எந்த ஜாதி சேர்ந்தவங்க, அதை முதல்ல நான் கேட்டுட்டு தான் நான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும். குமார் பாய். तो शकुनी मामा वो उठ करके कहता है कि जाति से क्या मतलब है? हाँ, इनको जो मेरे, क्योंकि वो तो दुर्योधन का सहारा लेता था, कहते जाति से क्या मतलब है? मेरे दुर्योधन ने जो भी निर्णय लिया सही है। तो सब सभा से कहते नहीं नहीं, हाँ दुर्योधन ने ये युधिष्ठिर ने पूछा तो कुछ राज हो सकता है। அப்போ வந்து சகுனி என்ன சொல்கிறாரு, சகுனி வந்து துரியோதனுடைய மாமா இல்லையா, அவர் என்ன சொல்கிறாரு, அது ஜாதியெல்லாம் எதுக்கு கேட்கணும், துரியோதன் என்ன சொன்னாரோ அதுதான் சரி, 4 பேரையுமே கொலை பண்ணணும், அவ்வளோதான். அவங்க கொலை பண்ணாங்க, கொலைக்கு கொலை, அவங்கள வந்து தூக்கில் போடணும் அப்படின்னு அவர் சகுனி சொல்கிறாரு. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க அப்படி இல்லை, தர்மன் சொன்னது ஏதாவது ரகசியம் இருக்கும், அது மாதிரி ஜாதி கேட்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க. तो कहा कि इसमें से एक क्षुद्र वर्ण का है, ये चारों में से जो मर्डर करने वाले में से एक क्षुद्र वर्ण का है, दूसरा वैश्य वर्ण का है, तीसरा क्षत्रिय है और चौथा ब्राह्मण है। 4 वर्ण के 4 हैं। तो युधिष्ठिर और गंभीर हो गया। இந்த 4 பேர் யார் யார் அப்படின்னா, ஒருத்தர் சூத்திரன், சூத்திர குலத்தை சேர்ந்தவர், இன்னொருத்தர் வைசியன், இப்போ இன்னொருத்தர் சத்திரியன், ஒருத்தர் பிராமன். இந்த 4 பேர் இருக்காங்க. சூத்ரை, சூத்திர, அப்புறம் வைசிய, அப்புறம் வந்து சத்திரிய, அப்புறம் வந்து பிராமன். 4 பேர் 4 குலம். இப்போ அப்போ உடனே தர்மன் வந்து இன்னும் சீரியஸ் ஆயிட்டாரு. எப்படி சொல்றது, இன்னும் யோசிக்கிறாரு. तो युधिष्ठिर कहता है अगर मैं राजकुमार बनूंगा तो कहता है इसमें से जो क्षुद्र है उसको 2 साल की सजा दूंगा, इसने मर्डर करने में शामिल था, और इसमें जो वैश्य है उसको 4 साल की सजा दूंगा।
और इसमें जो क्षत्रिय है उसको 6 साल की सजा दूंगा। लेकिन ब्राह्मणों को क्या सजा देना है ये मैं ही निर्णय नहीं करूंगा, बाजू में आचार्य द्रोण बैठे वो निर्णय करेंगे। कहता मैं ऐसा ही सजा दूंगा। அதுக்கு தர்மன் என்ன சொன்னார்னா, இங்கே சூத்திரன் யார் இருக்காரோ அவருக்கு 2 வருஷம் சிறை தண்டனை, அப்புறம் வைசியாவுக்கு 4 வருஷம் சிறை தண்டனை, அப்புறம் சத்திரியனுக்கு 6 வருஷம் சிறை தண்டனை. இந்த பிராமணனுக்கு நான் வந்து தண்டனை கொடுக்க முடியாது, இந்த துரோணாச்சாரியர் இருக்கார், துரோணாச்சாரியர் தான் அவருக்கு தண்டனை கொடுக்கணும், நான் கொடுக்க முடியாதுன்றார். ये जो महाभारत की रामायण की जो घटना है संगम युग का प्रतीक है। वास्तव में हम शूद्र बनकर के भूले की थी, गलतियां की थी, पाप कर्म किया था, वो कम हो सकता है। वैश्य में किए थी वो कम हो सकता है, क्षत्रिय में की वो भी कम हो सकता है, लेकिन ब्राह्मण बनने के बाद, ज्ञानी बनने के बाद, समझदार बनने के बाद अगर विकर्म करेंगे धर्मराज भी छोड़ेगा नहीं। बाबा कहता है मैं भी धर्मराज को सहयोग दूंगा, उसकी सजा मिलेगी। इसीलिए हमें ब्राह्मण बनने के बाद कोई भी गलत कर्म नहीं करना है। ब्राह्मण बनने के बाद अटेंशन रहना है, क्योंकि हम ज्ञानी हैं, समझदार हैं। इसलिए बाबा ने आज अटेंशन दिलाया, कर्मों की गुई गति को समझो, कोई भी ब्राह्मण बनकर के कोई भी विकर्म नहीं करो। இந்த கதை யாருக்காகனா, இந்த கதை நமக்காகத்தான். நம்ம ஞானத்துக்கு வர முன்னாடி நாமெல்லாம் சூத்திரர்கள். அப்போ பண்ணது ஏதோ கொஞ்சம் தான் கிடைக்கும், தண்டனை கொஞ்சம் கிடைக்கும். அப்புறம் வைசிய, அப்புறம் சத்திரியராக இருந்தால் அவங்களுக்கும் கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கும். ஆனால் பாபா குழந்தை ஆன பின்னாடி, பிராமணன் ஆன பின்னாடி பாபா கூட அவங்க மன்னிக்க மாட்டார். பாபா வந்து தர்மராஜாவுக்கு சொல்லிடுவார், தர்மராஜா தான் இதுக்கு தண்டனை கொடுக்கணும். இப்போ தர்மராஜா 1க்கு 100 மடங்கு தண்டனை கொடுப்பாரு. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னைக்கு பிரம்மகுமார் ஆனோமோ அப்பத்திலிருந்து நல்ல கர்மங்கள் தான் செய்யணும், தீய கர்மங்கள் செய்யக்கூடாது. इसलिए अपने संस्कार को परिवर्तन करना है। जो मेरे क्षुद्रपन के संस्कार आए, वैश्यपन के संस्कार आए, क्षत्रियपन के संस्कार आए, उसको परिवर्तन करके हमें जो ब्राह्मणों के जो नियम परमात्मा ने दिए उस प्रमाण चलेंगे, तब हम देवता बनेंगे, पद ऊंचा प्राप्त हो जाएगा। அதனால் நம்ம சூத்திர சம்ஸ்காரம், வைசிய சம்ஸ்காரம், சத்திரிய சம்ஸ்காரம் அதெல்லாம் மாற்றணும். இந்த ஞான யோகத்தின் மூலமாக அதெல்லாம் மாற்றி தேவதை சம்ஸ்கார் கொண்டு வரணும், பிராமண சம்ஸ்கார் கொண்டு வரணும். அப்போ தான் நம்ம உயர்ந்த பதவி, தேவதையாகி உயர்ந்த பதவியில் வர முடியும். बाबा कभी कभी कहते मेरे अच्छे अच्छे बच्चे थे, ज्ञानियों करते थे, अच्छा सेवा करते थे, लेकिन आज वो है ही नहीं, चले गए। क्यों चले गए? इतना सतयुग में जाने के लिए आए थे, भगवान पढ़ा रहा है, लेकिन गए क्यों? उन्होंने अपने संस्कार को नहीं बदला, बुराई को नहीं बदला, इसीलिए यहां से चले गए। तो सतयुग के से वंचित हो गए, जितनी प्रॉपर्टी मिली थी उससे वंचित हो गए। मेरे साथ ऐसा न हो जाए, इसीलिए अपने संस्कार को परिवर्तन करना जरूरी। அதனால் நிறைய பேர் நிறைய நல்ல ஞானம் கேட்டாங்க, சேவை பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களாம் ஓடி போயிட்டாங்க. ஏன் போனாங்க? எங்கே போனாங்கன்னா, ஏதோ ஒரு தப்பு பண்ணாங்க, ஏதோ ஒரு பாவம் பண்ணாங்க, ஆனாலும் விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, அந்த மாதிரி தவறு பண்ணிட்டா, மோசமான பாவ கர்மங்கள் செஞ்சுட்டா இங்கே இருக்க முடியாது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, பாபா சொன்ன ஸ்ரீமத் படி நடங்க. अगर संस्कार नहीं बदलेंगे, इतना अच्छा दैवी परिवार से, इतना अच्छा दैवी परिवार से, इतना अच्छा ज्ञान से वंचित हो जाएंगे। அவ்வளோ இந்த ஞானத்திலிருந்து, உயர்ந்த கணத்திலிருந்து நம்ம வந்து வஞ்சிக்கப்பட்டு போயிடுவோம். ठीक ठीक चल रहा है, ठीक है। तो इसीलिए अपने संस्कारों को परिवर्तन, एक बहुत सुंदर घटना कहानी में आप लोगों को सुनाता हूं। अगर संस्कार नहीं बदलेंगे तो क्या होगा? இப்போ நம்ம சம்ஸ்காரத்தை மாற்றணும், அதில் அட்டென்ஷன் கொடுக்கணும். கர்மத்தை மாற்றணும், நம்முடைய சம்ஸ்காரத்தை மாற்றணும். சம்ஸ்காரத்தை மாற்றலைன்னா என்ன ஆகும், அதை பற்றி ஒரு கதை சொல்கிறார். एक राजा था, जंगल में शिकार करने के लिए गया था, लेकिन उसको कोई शिकार मिली नहीं। लेकिन एक भिखारी थी, बड़ी दिखने में सुंदर थी। तो राजा ने क्या किया, उसको ही अपने घोड़े पर बिठा करके वो दरबार में लेके आया। ஒரு ராஜா வந்து வேட்டைக்காக காட்டுக்கு போகிறாரு, வேட்டையாட போகிறாரு. அன்றைக்கி அவருக்கு எந்த வேட்டையும் கிடைக்கல. இப்போ அங்கே ஒரு பிச்சைக்காரி,
ரொம்ப அழகா இருந்தாங்க. ரொம்ப பிச்சைக்காரி ஆனா, அழகா இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு வந்துட்டாரு. இவர தர்பாருக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு, அரண்மனைக்கு. और दासियों को कहा ये मेरी रानी है, आप लोग उसको सजाना संवारना सब कुछ करना। तो दासियों ने क्या किया, उसको भिखारिन को लेके गए, बहुत अच्छी तरह नहला दिया, उसको मखमली ड्रेस पहना दिया, ताज पहना दिया, गहने पहना दी, 36 प्रकार का भोजन दिया। அப்ப அவங்க அவர் என்ன ராஜா என்ன சொல்றாருன்னா, அந்த தாசிகள கூப்பிட்டு, இவங்க தான் ராணி. இனிமேல் இத ராணி. இவங்கள நல்லா அலங்காரம் படுத்தி, இல்ல ராணி ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா அலங்காரம் படுத்தி கூட்டிட்டு வாங்க. அப்படிங்கிற நல்லா கவனிங்கன்றாரு. அப்போ இங்க தாசியெல்லாம் அவங்கள கூட்டிட்டு போய், அவங்கள நல்லா குளிக்க வச்சு, அவங்க நல்ல ட்ரெஸ் எல்லாம் நல்ல ட்ரெஸ்ஸு எல்லாம் போட்டு, அவனுக்கு வைர நகையெல்லாம் போட்டு, கிரீடம் எல்லாம் போட்டு, அவனுக்கு 36 வகையான சாப்பாடு குடுக்குறாங்க சாப்பிடுறதுக்கு. लेकिन भिखारिन तो भिखारिन थी। वो कहते ये लोगों ने मेरे सिर के ऊपर टोकरा क्यों रखा हुआ है, क्योंकि सिर ताज कभी पहना ही नहीं था। वो टोकरा समझ करके उसको निकाल करके फेंक देते। அவங்க பிச்சைக்காரிக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா தலையில என்னமோ தொப்பி மாரி போட்டு வச்சிருக்காங்க. இது தப்பு எனக்கெல்லாம் வேண்டாம். இது எப்படி அத தூக்கி வீசிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது. இது கிரீடம்னு தெரியாது. தூக்கி போட்டாங்க. वो जो मखमली ड्रेस था उसके अंदर उसको नींद नहीं आती, बहुत मुलायम था, वो निकाल करके फेंक देते हैं और अपना पुराना पहन लेते हैं। நல்ல துணி. நல்ல மக்மல்னா நல்ல துணி அது. நல்ல மிருதுவான துணி. ஆனா அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல. ஏன்னா இந்த துணி இது தூக்க வராது அப்படின்னு அதையும் தூக்கி போட்டாங்க. போட்டு அவங்களுடைய பழைய இந்த பிச்சைக்கார ட்ரெஸ்ஸையே போட்டுக்கிட்டாங்க. और वो जो गहने भी उसको भारी लगने लगे, वो भी निकाल करके फेंक देते हैं। அப்புறம் அந்த நகை நட்டெல்லாம் போட்டிருந்தாங்களே, அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பாரமா தெரிஞ்சது. இவ்வளோ பாரத்தை தூக்கிட்டே இருக்கணுமான்னு அதையும் தூக்கி போட்டாங்க. और उसको जो 36 प्रकार का भोजन दिया था, उसने तो कभी गुलाब जामुन देखा नहीं, रसगुल्ला देखा नहीं। कहते ये काला काला क्या रखा हुआ है, निकाल करके फेंक देते हैं। और उसमें जो रोटी देख करके कहते हैं हाँ ये एक खाने की चीज रखी है। तो क्या करते हैं, अपना पुराना ड्रेस पहन करके वो रोटी लेकर के उसके टुकड़े बनाती हैं, टुकड़े बना करके दीवार को चिपकाती हैं, और एक कटोरा लेकर के कहते हैं माई भिक्षा दो करके उसको मांगते, क्योंकि उसके वही संस्कार थे। அப்போ இவங்க பிச்சைக்காரி தானே. இப்போ பிச்சைக்காரிக்கு அந்த பிச்சைக்கார சம்ஸ்காரம் தான். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த சாப்பாடு 36 வகையான சாப்பாடில் அவங்க என்றைக்குமே குலாப் ஜாமுன் பார்த்தது கிடையாது, ரசகுல்லா பார்த்தது கிடையாது. என்ன கருப்பு கருப்பாக இருக்குதுன்னு அதெல்லாம் தூக்கி வீசிட்டாங்க. இந்த சப்பாத்தி மட்டும் பார்த்தாங்க. அதை மட்டும் எடுத்து அதை சின்ன சின்னதாக கையில் வந்து பிரித்து அப்புறம் அந்த செவுரில் ஒட்டினாங்களாம். ஒட்டிட்டு ஒரு ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு பிச்சை கேட்ட மாதிரி, அம்மா எனக்கு பிச்சை போடு பிச்சை போடுன்னு சொல்லிக்கிட்டு அந்த அதை கேட்டுட்டு அதை எடுத்து சாப்பிட்டாங்களாம். तो दासियों ने जाकर के राजा को कहा कि आपकी रानी ऐसे ऐसे करते, नहीं आप लोगों ने सब कुछ दिया ना, हमने कहा सब कुछ दिए। तो राजा आकर के खिड़की से देखता है, बदबू आने लगी, चारों तरफ से गंदा, कपड़े गंदे पहने। कहा कि ये तुम ये ऐसे क्यों करते, कहते मुझे यही अच्छा लगता है। हाँ देखो, उसने राजा ने तो भाग्य तो बनाया, लेकिन उसने अपने संस्कारों को नहीं बदला। இந்த கதை நமக்காக தான் சொல்லப்படுது. இப்போ இவங்க வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. அவங்க நல்ல ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டு பழைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டாங்க, இந்த நகை நட்டெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டாங்க, கிரீடெல்லாம் தூக்கி போட்டு சாப்பாடு கூட இந்த மாதிரி சாப்பிடும், மற்றதெல்லாம் சாப்பிடாம அந்த சப்பாத்தி மட்டும் எடுத்துகிட்டு பிச்சை எடுத்த மாதிரி சொல்லி சாப்பிட்றாங்க. இதை எடுத்துகிட்டு போய் ராஜாவுக்கு சொல்கிறாங்க. ராஜா நீங்கள் எல்லாம் கொடுத்தீங்களா, நீங்கள் எல்லாம் கொடுத்தோம். இப்போ ராஜா வந்து பார்க்குறாரு, அந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கும்போது அந்த நல்ல நல்ல துணிலாம் தூக்கி போட்டுட்டு, அழுக்கு துணி போட்டுட்டு, வெறும் அங்கெல்லாம் ஒரே அசுத்தம் துர்நாற்றம். அதை பார்த்து ராஜா கேட்குறாரு, ஏன் இந்த மாதிரி பண்ண, உங்களுக்கு இவ்வளோலாம் கொடுத்தோமேனா அந்த பிச்சைக்காரன் சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் பழைய ட்ரெஸ் எது போட்டிருக்கேனோ அதுதான் பிடிக்குது, இப்படி பிச்சை எடுத்து சாப்பிட்றது எனக்கு பிடிக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. तो राजा ने उस भिखारिन को फिर दोबारा घोड़े पर बिठाया और वापिस जंगल में छोड़ के आया। देखो कितना बड़ा भाग्य बनाया था, लेकिन संस्कार नहीं बदला, इसीलिए वापिस वो चली गई, अपने पाव पर कुल्हाड़ा मारा। இப்போ ராஜா அப்புறம் என்ன பண்ணுவார், நீ என்ன பண்ணாலும் பிச்சைக்காரி பிச்சைக்காரி தான் அப்படின்னு அவங்கள மறுபடியும் குதிரையில் ஏற்றி எடுத்துகிட்டு போய் காட்டில் விட்டுட்டாரு. நீங்கள் என்ன பண்ண, உனக்கு சம்ஸ்காரம் மாறலை, நல்லா நல்லாலாம் கொடுத்தா கூட அவங்களுக்கு சம்ஸ்காரம் மாறலை. அதனால் அவங்களே அவங்க காலை அவங்களே கோடாலியலால் வெட்டிக்கிட்டாங்க. பிச்சைக்கார சம்ஸ்காரம் தான். ராஜா நல்ல பதவி கொடுத்தாலும் அவங்களுக்கு சம்ஸ்காரம் மாறாத காரணத்துல திருப்பி அதே பிச்சைக்காரியாகவே ஆயிட்டாங்க. इसी तरह हम भी दुनिया में भटक रहे थे, मंदिरों में जाते थे,
हे भगवान सुख दो, ज्ञान दो। मंदिर में जाते थे, मेले में जाते थे, भटक रहे थे, बाबा की नजर हमारे पर पड़ी, वहां से उठा करके सेंटर पर लाया, 7 दिन तक निलाया, कोर्स कराया। हम, मैं कौन हूं, कहां से आए हो, मेरा घर क्या है, सारा परिचय दिया, 7 दिन तक निलाया। फिर फरिश्ता का ड्रेस पहना दिया, फिर जिम्मेवारी का ताज पहना दिया, कितने रोज ज्ञान के गहने पहना रहे, ज्ञान के हमें रोज थालियां बना, मुरली क्या है, 36 प्रकार का भोजन दे रहे हैं। फिर भी अगर हमने संस्कारों को नहीं बदलेंगे, वो फरिश्ता का ड्रेस निकाल करके चमड़ी का ड्रेस पहन लेते हैं, जिम्मेवारी को छोड़ देते हैं, तो बाबा वापिस फिर जंगल में छोड़ देगा, वापिस चले जाएंगे। इसलिए संस्कार को बदलना बड़ा जरूरी है। அப்போ இந்த கதை எதுக்குன்னா நமக்கு தான். அந்த பிச்சைக்காரியன்னா நம்ம தான் கோயில் கோயிலாக பிச்சை எடுத்தோம். எல்லா கடவுளே எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படின்னு பிச்சை எடுத்தோம். கோயிலுக்கு போனோம், ஆசிரமத்துக்கு போனோம், தீர்த்த ஸ்தலத்தை போனோம், போயிட்டு எல்லாம் பிச்சை தானே கேட்டோம். கடவுளே அதை கொடு இதை கொடுன்னு பிச்சை தான் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ பாபா நம்ம அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து 7 நாள் கோர்ஸ் 7 நாள் கோர்ஸ்னால் நல்லா குளிப்பாட்டினாரு. அப்புறம் நமக்கு வந்து ஞானத்தினுடைய இந்த நகையெல்லாம் போட்டார். அப்புறம் தினம் விதவிதமான ஞான பாயிண்ட்டுங்கிற சாப்பாடு, 31 வகையான சாப்பாடு, நல்லா சக்தி உள்ள சாப்பாடு கொடுக்குறாரு. ஃபரிஸ்தா ட்ரெஸ் போடுறாரு. இப்போ நம்ம அதெல்லாம் தூக்கி போட்டு பழைய அதையே எடுத்துக்கிட்டா பாபா என்ன பண்ணுவார்? அந்த பிச்சைக்காரி கதை இருக்கு இல்லையா, அது நமக்கு தான்றாரு. இதெல்லாம் பாபா தராரு. இத்தனையும் தூக்கி போட்டுட்டு பழசு மாதிரி இருந்தால் பாபா தான் என்ன பண்ணுவார்? तो वास्तव में बच्चे जैसे स्कूल कॉलेज में पढ़ते हैं, क्यों पढ़ते हैं? पास होने के लिए। अगर वो बच्चा फेल हो जाता है, उसके मम्मी पापा समझ जाते हैं इसने स्टडी की ठीक नहीं किया, या फिर उसको स्कूल में जाता ही नहीं, कहीं और घूमता है। इसी तरह अगर मेरे संस्कार नहीं बदलते, इसका मतलब मैं परम धाम में नहीं जाता हूं, बीच में कहीं भटक जाता हूं। अगर मेरे संस्कार नहीं बदलते, मेरी पढ़ाई ठीक नहीं है, तो सारा मदार है संस्कार परिवर्तन का। अगर मैंने ज्ञान में चल करके, योग लगा करके संस्कार ही नहीं बदले, तो हम सतयुग में देवता कैसे बनेंगे? इसीलिए अपने इस पुराने संस्कारों को परिवर्तन करना है। ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகிறாரு. அம்மா அப்பா நினைக்கிறாங்க ஸ்கூலுக்கு போய் படிக்கிறாருன்னு. ஆனால் ஸ்கூல் பையன் வந்து ஸ்கூலுக்கு போகாமல் அங்கங்கே ஊர் சுற்றுறாரு, படிக்கலை, ஃபெயில் ஆயிடுறாரு. இப்போ அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க? என்ன ஸ்கூலுக்கு போகாமல் எங்கெங்கேயோ சுற்றிட்டுருக்காரு. இப்போ அது எதுக்குன்னா நமக்கு தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, பரந்தாம் போகாமல் வேறு எங்கேயோ சுற்றிட்டுருக்குறோம். நம்ம பரந்தாம் போய் பாபா கிட்ட யோகா பண்ணணும். அதை விட்டுட்டு வேறு எங்கேயோ சுற்றிட்டு இருந்தா இப்போ பாஸ் ஆவோமா? ஃபெயில் ஆகும். அந்த அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க? அவரை எடுத்து அங்கெல்லாம் போகாத அப்படின்னு வேறு ஏதாவது வேலைக்கு அனுப்பிடுவாங்க. அது மாதிரி இப்போ பாபாவும் என்ன பண்ணுவார்? பரந்தாமல் வந்து நினச்சா தான் அவருக்கு பதவி கிடைக்கும், இல்லைன்னா ஒன்றும் கிடைக்காது. इसलिए हमें संस्कार को परिवर्तन करना जरूरी है। तो हम अपने संस्कार को कैसे बदलें, उसके लिए 3-4 बातें। जो हमारी पुरानी आदतें हैं, बुरे संस्कार है, उसको हमें परिवर्तन करना है। पहले आप अपने देखो कि मेरे अंदर संस्कार क्या है, मेरी बीमारी क्या है। जैसे बीमारी है वैसे, किसी को सिर दर्द है, सिर दर्द की दवाई लेते हैं, पेट दर्द है, पेट दर्द। इसी तरह मेरे खुद के संस्कार क्या है, उसको एनालाइज करो। இப்போ இந்த கதை எதுக்காக சொல்கிறாருன்னா, நம்முடைய சம்ஸ்காரத்தை மாற்றணும், சம்ஸ்காரத்தை நல்ல சம்ஸ்காரமாக மாற்றணும். இப்போ வந்து ஒவ்வொரு நோய்க்கும் இப்போ தலைவலிக்குது அப்படின்னா தலைவலி மாத்திரை, வயிற்று வலிக்குதுன்னா வயிற்று வலி மாத்திரை. அது மாதிரி என்னுடைய சம்ஸ்காரம் எந்த சம்ஸ்காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். எந்தெந்த மாதிரி சம்ஸ்காரம் மாறலையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிகிச்சை பண்ணணும். आप अपने लाइफ में 9 साल तक पीछे जाओ, सबको अपना अपना लाइफ याद आए, तो 9 साल से लेकर के ज्ञान में चलने तक मैंने कौन से संस्कार के वश होकर के विकर्म के, भूले के, उसको कभी एकांत में जाकर के कभी नोट करो। उसके बाद ज्ञान में चले, ज्ञान में चलने के बाद इतना ज्ञान है, समझ है, सब कुछ है, फिर भी मैं कौन से संस्कार के वश हो जाता हूं, उसको नोट करो। दोनों वही संस्कार होगा, और वो हमारा कड़ा संस्कार है, वो हमारी कड़ी भूल है, उसको हमें परिवर्तन करना है। இப்போ நீங்கள் 9 வருஷத்துக்கு பின்னாடி போங்க, 9 வருஷத்துக்கு பின்னாடி போங்க, எந்தெந்த மாதிரி சம்ஸ்காரம்லாம் இருந்திருக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஞானத்துக்கு வந்த பின்னாடி எந்த சம்ஸ்காரம் என்னை தொந்தரவு பண்ணுது, எந்த சம்ஸ்காரத்தை நான் ஜெயிக்க முடியல, அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். முதல்ல 9 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அது இந்த விகார சம்ஸ்காரில் இருந்திருக்கு இல்லையா,
அதில் என்னென்னலாம் மாறி இருக்குது, என்னென்னலாம் மாறல, இப்போ எந்த சம்ஸ்காரத்துக்கு நான் வசப்பட்டு போயிருக்கிறேன், அதை பாருங்க. जैसे मम्मा मम्मा क्यों बनी, मम्मा मम्मा क्यों बनी, मम्मा एक गलती दोबारा नहीं करती थी इसलिए मम्मा बनी। इसी तरह हमें भी इस ज्ञान मार्ग में आगे बढ़ना है, एक भूल बार बार नहीं करना है। इसलिए अभी साल नया चालू हुआ है, तो इसलिए अब हमें पुराने संस्कार को रिपीट होने नहीं देना, अन्यथा एक का 1000 गुना बढ़ेगा और हमारी खुशी गायब हो जाएगी। மம்மாவுடைய ஹிஸ்ட்ரி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். மம்மா மம்மா எப்படி ஆனாங்க? அவங்க ஒரு முறை செய்த தவறை மறுமுறை செய்யல. ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த தவறை மறுபடியும் பண்ணல. அதனால தான் அந்த மாரி ஆனாங்க. நம்ம கூட இங்க அவ்வளோ கவனம் வைக்கணும். எந்த தப்பும் பண்ணக்கூடாது. ஒரு வேளை ஒரு தப்பு பண்ணிட்டா அது மறுபடியும் ரிப்பீட் பண்ணக்கூடாது. அந்த மாரி சம்ஸ்காரத்தை மாத்தணும். इसलिए तो हमें उस संस्कार को परिवर्तन करने के लिए सबसे पहली बात है, अमृत वेला जब उठते हैं हम लोग, अमृत वेला उठने के बाद योग करते हैं। योग करने के बाद लास्ट में बाबा को अपने संस्कार के बारे में सुनाओ। बाबा मैं आपके ज्ञान में चलता हूं तो भी मेरा ये संस्कार रिपीट होता है, मेरे अंदर ये संकल्प संस्कार के चलते कभी कभी मैं आकर्षित होता हूं। ऐसे बाबा को दिल से सुनाओ, तब जाकर के बाबा उसके लिए इलाज देगा। இப்போ காலையில் அமிர்தோட யோகா பண்ணுறோம். யோகா முடித்த பின்னாடி ஒரு 10 நிமிஷம் பாபா கிட்ட உங்களுடைய சம்ஸ்காரத்தை பற்றி சொல்லுங்கள். பாபா இந்த சம்ஸ்காரம் எனக்கு மாற மாட்டேங்குது, இதனால் நான் ஒரு தப்பு பண்ணிடுறேன், இதை எப்படியாவது நான் மாற்றணும் அப்படின்னு பாபா கிட்ட சொல்லுங்கள். பாபா அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுவார். जैसे हॉस्पिटल होता है, हॉस्पिटल में अलग अलग वार्ड होते हैं, पहला वार्ड दूसरा वार्ड ऐसे वार्ड के नाम होते हैं। तो वार्ड में जब डॉक्टर चक्कर लगाता है तो पेशेंट उस वार्ड के वाले उठ करके बैठ जाते हैं, हाँ, और डॉक्टर को अपनी बीमारी सुनाते हैं। अब डॉक्टर वार्ड में चक्कर लगा रहा है, पेशेंट सोया पड़ा रहेगा तो उसको डॉक्टर की इलाज करेगा ही नहीं, फिर उसको पेशेंट को ऑफिस में लेके जाना पड़ेगा, उसकी अलग फी देनी पड़ेगी। इसी तरह ये दुनिया भी एक हॉस्पिटल है। इस हॉस्पिटल में 4 वार्ड है, अमेरिका वार्ड है, अफ्रीका वार्ड है, एशिया वार्ड है, यूरोप वार्ड है। तो हम कौन से वार्ड में? एशिया वार्ड में है। और सर्जन बाबा एक ही है, वो परम धाम से रोज अलग अलग वार्ड में चक्कर लगाते हैं। तो हम एशिया वार्ड में रहते हैं, यहाँ डॉक्टर का आने का टाइम है 2 से 5 बजे तक। अगर उस समय हम सोए रहेंगे तो इलाज होगा ही नहीं। इसीलिए अमृत वेला जब बाबा चक्कर लगाता है उस समय बाबा को सुनाओ। இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் வராரு, அந்த வார்டெல்லாம் பார்க்க டாக்டர் வராருன்னா பேஷண்ட்டெல்லாம் எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. எல்லாம் தூங்கிட்டு படுத்துட்டு இருந்தால் கூட டாக்டர் வந்தோடனே எல்லாம் உட்காந்துடுறாங்க. இப்போ டாக்டர் ஒவ்வொருத்தராக என்ன இதுன்னு விசாரிப்பார். ஆனால் ஒருத்தர் தூங்கிட்டே இருந்தாருன்னா டாக்டர் தூங்குறாருன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இப்போ பாபா நம்ம பார்க்க வராரு. சரி, டாக்டர் பார்த்துட்டு போயிடுவார் இல்லையா? அதே மாதிரி இப்போ பாபா நம்ம பார்க்க வராரு. ஒவ்வொரு கண்டம், அமெரிக்கா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், அந்த மாதிரி கண்டம் இருக்குது. நம்ம இப்போ ஆசியா கண்டத்தில் இருக்கிறோம். பாபா ஆசியா கண்டத்திற்கு வராரு, நம்ம என்ன பார்க்க வராரு. அந்த டைமில் நம்ம தூங்கிட்டு இருந்தால் அவர் என்ன பண்ணுவார்? விட்டுட்டு போயிடுவார். யார் எந்திரிச்சு யோகா பண்ணுறாங்களோ அவங்கள விசாரிப்பார். எப்படி இருக்குது, உடம்பு நல்லா இருக்குதா, சரியாயிடுச்சா அப்படின்ற மாதிரி, ஆத்மா நல்லா இருக்குதா, சம்ஸ்காரம் நல்லாச்சா அப்படின்னு விசாரித்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. अब कहीं समझो पेशेंट उठा है और उठ करके डॉक्टर के चेहरे की तरफ देख रहे, कुछ बोल ही नहीं रहे, इलाज कैसा होगा उसका? इसी तरह कई भाई बहन उठ करके बाबा के फोटो की तरफ देखते रहते, झूमते रहते, तो इलाज कैसा होगा? तो इसीलिए बाबा ने आज मुरली में कहा, सर्जन से अपनी बीमारी को छिपाओ नहीं, सच सच बताओ, तब इलाज मिलेगा। இப்போ அப்படியே சிலர் டாக்டர் பார்க்க வந்தாருன்னா டாக்டருக்கு பேசணும், சொல்லணும், எனக்கு இந்த நோயெல்லாம் இருக்குதுன்னு சொல்லணும். சும்மா டாக்டரோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தால் அவர் என்ன புரிஞ்சுக்குவார்? அதே மாதிரி இங்கே கூட சிலர் அமிர்தோட எந்திரிப்பாங்க. எந்திரிச்சிட்டு பாபா படத்தை சும்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சும்மா பார்த்துட்டே இருக்காங்க. யோகா பண்ணணும், பாபா கிட்ட பேசணும், அதெல்லாம் விட்டுட்டு சும்மா பாபா படத்தை பார்த்துக்கிட்டே இருந்தால் அவர் பாபா என்ன பண்ணுவார்? அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? सच सच बताओ। जैसे डॉक्टर जब चक्कर लगाता है, पेशेंट कहता है डॉक्टर जी मेरे को कल मैंने आपने जो दवाई थी, 2 दवाई भी खाया, ये भी खाया, तो भी उल्टी हुई, फिर ये हुआ। तो डॉक्टर पूछे अच्छा और क्या हुआ, क्या हुआ? सारा निकालता है, नोट करता है, फिर क्या करता है, ऑफिस में जाता है और किसी नर्स के पास या किसी कंपाउंडर के पास कहता है वो फलाने वार्ड में पेशेंट है, उसकी दवाई दे के आना। இப்போ இந்த டாக்டர் விசாரிக்கிறாரு. இப்போ பேஷண்ட் சொல்கிறாங்க, டாக்டர் நேற்று நீங்கள் மருந்து கொடுத்தீங்க, அப்போது உடம்பு சரியாகலை, நிறைய வாந்தி எடுத்துக்கிட்டேன்,
அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் டாக்டர் இன்னும் நல்லா விசாரிப்பார். என்னாச்சு? எப்படி ஆச்சு? மருந்து வேலை செய்யலையா? கேட்பாரு. அப்புறம் என்ன பண்ணுவாரு, அவரு வேற மருந்து எழுதுவார். அந்த மருந்து அவங்களுக்கு ஒத்துக்கலைன்னு தெரிஞ்சுட்டு, வேற மருந்து எழுதி நர்ஸுக்கு சொல்லுவார். அந்த பேஷண்ட்ட பார்த்து, "அந்த மருந்து குடுக்காதீங்க, வேற மருந்து குடுங்கன்னு" அவரு அந்த மாரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு. इसी तरह हमें भी उठ करके बाबा को कहना, बाबा कल मैंने अमृत वाला भी उठा था, बाबा मैंने मुरली भी सुनी थी, भोजन भी शुद्ध खाया था, तो भी मुझे गुस्सा आया, तो भी मेरे के साथ ऐसा ऐसे काम करके संकल्प चले, बाबा ऐसा ऐसा हुआ। तो बाबा क्या करेगा, ये सुनेगा और फिर बाद में क्या करेगा, बाबा मधुवन से किसी कंपाउंडर को भेज देगा, या कोई ना कोई सेंटर से कोई बहनों को भेज देगा, या मुरली से आपकी दवाई मिलेगी। तो बाबा को सुनाओ तो उसकी पॉइंट आपको मिलेगी। அதாவது எல்லாமே பாபாவுக்கு சொல்லணுங்கிறதுக்காக. எப்படி அந்த பேஷண்ட் டாக்டருக்கு சொன்ன மாரி, நம்ம வந்து பாபாவுக்கு சொல்லணும். பாபா நான் காலையில அமிர்த வேளையில எந்திரிச்சேன், முரளியும் கேட்டேன், சுத்தமான சாப்பாடு சாப்பிட்டேன். அப்போ எனக்கு கோவம் வந்துருச்சு. அப்ப எனக்கு கோவம் வந்தது. அப்ப விகார சங்கல்பம் வந்தது. நான் என்ன பண்ணணும் பாபாவுக்கு சொல்லும்போது, பாபா யாரையாவது அனுப்புவார். மதுபன்லேருந்து யாராவது அனுப்புவாரு. இல்லன்னா ஏதாவது ஒரு சிஸ்டர் அனுப்புவாங்க. அவங்க வந்து அவங்க மூலமாக மருந்து குடுத்து அனுப்புவாரு. அந்த மருந்து சாப்பிடும்போது அந்த நோய் சரியாகும். अगर पेशेंट ठीक है तो भी चुप नहीं बैठता, कहता है डॉक्टर जी मैं एकदम ठीक हूं, मुझे कोई प्रॉब्लम नहीं। तो डॉक्टर को खुशी होते, वहां मेरा पेशेंट आज बहुत अच्छा है। इसी तरह बाबा को सुनाना, ये एक भाई ने मेरे को कहा कि बाबा तो भगवान है ना, बाबा को सुनाने की क्या जरूरत है। जैसे पेशेंट, डॉक्टर ने बीमारी के बारे में सब पढ़ाई की है, लेकिन जब भी डॉक्टर पूछता है आपको क्या हुआ, तो पेशेंट थोड़ी बोलता आपको पता नहीं मेरे को क्या हुआ, देखो और चेक करो। इसी तरह बाबा भले भगवान है, बाबा सब कुछ जानता है, तो भी बाबा को सुनाओ। कहीं को क्या लगता है बाबा को पता चल गया, इसीलिए छिपाते हैं। अगर छिपाएंगे तो छिपाते छिपाते खुद भी छिप जाएंगे, ओम शांति हो जाएंगे। इसीलिए बाबा को सुनाओ। அதனால இப்ப வந்து அந்த டாக்டருக்கு நல்ல மருந்து அந்த பேஷண்ட்டுக்கு நல்ல மருந்து கிடைச்ச உடனே, அதையும் பாபா டாக்டருக்கு சொல்லுவாங்க. டாக்டர் நேத்து நீங்க மருந்து மாத்தி குடுத்தீங்க. அதனால நான் சரியாயிட்டேன். எனக்கு உடம்பு நல்லா இருக்குது. இப்ப நான் சந்தோஷமா இருக்கிறேன். அத கேட்டு டாக்டருக்கு சந்தோஷம். நல்ல மருந்து கொடுத்து இவங்களுக்கு சரியாயிட்டாங்க. அதே மாரி இங்கே பாபா வந்து நம்ம சொல்றோம். மதுபன்லேருந்து வேற ஏதோ சிஸ்டர்ஸ் வந்து சொல்றாங்க. நமக்கு அந்த அது சரியாயிருச்சு. அந்த நோய் சரியாச்சுன்னு அதையும் பாபாவுக்கு சொல்லணும். பாபா நீங்க இந்த மாரி பண்ணீங்க. இப்ப நான் சரியாயிட்டேன். எனக்கு அந்த மாரி கோபம்லாம் வரதில்ல. எனக்கு அந்த பழைய சம்ஸ்காரம்லாம் வரதில்ல. இப்போ இத சொல்லணும். சிலர் வந்து கேட்குறாங்களா, பாபாவுக்கு தான் எல்லாம் தெரியுமே! பாபாவுக்கு தான் தெரியுமே! எதுக்கு சொல்லணும்? இப்போ ஒரு டாக்டருக்கு தான் எல்லாம் தெரியுமே! நம்ம இருக்கிறத சொல்லணும் இல்லையா? இப்ப சொன்னா தானே டாக்டருக்கு தெரியும். அது மாரி இருக்கிறதெல்லாம் பாபாவுக்கு சொல்லணும், லெட்டர் எழுதணும். அப்பதான் பாபாவுக்கு விஷயம் தெரியும். दूसरी युक्ति है, अगर मेरे वो उस पुराने संस्कार को परिवर्तन करना है, मुरलियों की स्टडी करो। मुझे लगता है बाबा की सारी मुरलियों में हर विकार के बारे में मुरली चली है। काम के बारे में कितनी सारी मुरलियां चली है, क्रोध के बारे में कितनी सारी मुरलियां चली है। तो उस मुरलियों की स्टडी करो। और मुरली एक प्रकार की डिस्पेंसरी है, जैसे डिस्पेंसरी में हर बीमारी की दवाई होती है, इसी तरह मुरली के अंदर हर विकारों के पॉइंट्स हैं। तो इसीलिए मुरली सुनते समय हमें अटेंशन से मेरी बीमारी के लिए बाबा ने क्या पॉइंट दी उसको कैच करो और उसको अप्लाई करो, बीमारी ठीक हो जाएगी। இப்ப அடுத்தது அந்த சம்ஸ்காரத்தை மாத்துறதுக்கு அடுத்த ஒரு யுக்தி சொல்றாரு. முரளி நல்லா படிங்க. முரளி படிச்சா ஒவ்வொரு முரளியிலயும் ஒவ்வொரு விகாரத்தை எப்படி விடணுங்கிறதுக்காக பாபா நல்ல யுக்தி சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு முரளி பாபா பிரதர் சொல்றாரு. அது ஒரு டிஸ்பென்சரி மாரி. டிஸ்பென்சரிக்குள்ள எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கும். எந்தெந்த நோய் எது இருக்குதோ அதுக்கு தகுந்த மாரி மருந்து இருக்கும். அது மாரி எல்லா நோய்க்கும் மருந்து இந்த முரளியிலேயே இருக்குது. அதை தேடி தேடி பார்த்து படிங்க. जैसे हमारे एक सीडी में एक चित्र है, सीडी वाला चित्र है ना, उसमें एक लास्ट में दिखाए हैं एक भिखारी सोए हैं, उसके सिराने पर गीता का शास्त्र है, उसके हाथ में कटोरा है और वो भिक्षा मांग रहा है। और हम किसी को समझाते हैं तो क्या बोलते हैं, ये भारत का चित्र है। भारत का नहीं, हमारा ब्राह्मणों का चित्र है। असली गीता तो हमारे पास है। लेकिन इतना सारा मुरलियां, इतना सारा ज्ञान होने के बाद उसको कहाँ रखा है, सिराने रखा है और हाथ में कटोर लेकर के, बाबा मेरा योग नहीं लगता, बाबा मुझे शांति दो, बाबा मुझे सुख दो, क्योंकि मुरलियों की स्टडी नहीं करते। इसलिए मुरलियों की स्टडी करो। இப்போ நம்ம அந்த 84 ஜென்மத்தினுடைய ஏணிப்படி படத்தை பார்க்குறோம்.
கடைசியில ஒருத்தர் ஒரு முள்ளு படுக்கையில் படுத்திருப்பாரு. அவரு தலையில கீதை. கீதை புக் இருக்குது. தலையணை மாரி கீதை புக் வச்சிருக்காரு. கையில வந்து ஒரு ஓடு வச்சிருக்காரு. பிச்சை எடுக்கிற ஓடு வச்சிருக்காரு. அதாவது கீதை இவ்வளோ ஞான பாபா சொல்லி அது வந்து நம்ம என்ன சொல்றோம், எல்லா கீதையெல்லாம் படிக்கிறதில்ல. எல்லாம் கஷ்டத்துல இருக்காங்க. கடவுள்கிட்ட எல்லாமே வேண்டுறாங்க. அந்த மாரி சித்திரம் நம்ம மத்தவங்களுக்கு சொல்றோம். அது உண்மையில அந்த சித்திரம் நமக்காக. முரளி நெறைய இருக்குது. அத படிக்கிறது இல்ல. அந்த வ க அதுக்கு நம்ம வந்து பாபா கெஞ்சுறோம். "பாபா என்னுடைய சம்ஸ்காரம் மாற மாட்டேங்குது. எனக்கு இது கெட்ட எண்ணம் இருக்கு. இத சரி பண்ணு" அப்படின்னு கெஞ்சுறோம். பிச்சை எடுக்கிறோம். समझो ये चीज मेरे पास आई, इसको टच किया सोने का बन गया, ये टेबल को टच किया सोने का बन गया, चेयर को टच किया सोने का बन गया। ये चीज को जिसको भी टच करता सोना बन जाता है। तो ये चीज को वैल्यू देंगे या सोने को वैल्यू देंगे? அதாவது ஒரு பொருள் என் கையில இருக்குது. इसको वैल्यू देंगे। ये है तो आप बहुत सोना बना सकते हैं। ஒரு பொருள் கையில இருக்குது. ஒரு சின்ன பொருள். அந்த பொருளுக்கு எதை தொட்டாலும் அது தங்கமாகுது. எதை தொட்டாலும் சேர் தொட்டாலும் தங்கமாகுது. எதை தொட்டாலும் தங்கமாகுது. இப்ப நீங்க அந்த இந்த தங்கத்துக்கு மதிப்பு குடுப்பீங்களா? இந்த எதை தொடுறோமோ அந்த பொருள், அதுக்கு மதிப்பு குடுப்பீங்களா? அது நம்ம கையில இருந்துச்சுன்னா எதை தொட்டாலும் தங்கமாகும் இல்லையா? அப்ப எதுக்கு மதிப்பு? அந்த சின்ன பொருளுக்கு தானே மதிப்பு குடுக்கணும். इसी तरह आज मुरली सुन करके शिवानी बहन बन गई, दादिया बन गई, महारथी बन गए। तो हम इन लोगों को वैल्यू देने के बजाय मुरलियों को वैल्यू दो। मुरलियों की स्टडी करो। भगवान वाच्य केवल संगम युग में मिलता है। हमारी किताबें भगवान वाच्य नहीं है, मैगजीन भगवान वाच्य नहीं है, जो क्लासेस वो भी भगवान वाच्य नहीं। भगवान वाच्य केवल मुरली, और मुरली के श्रीमत प्रमाण चलेंगे उसका जिम्मेवार बाबा है। इसलिए मुरलियों की स्टडी करना बहुत जरूरी है। அதாவது முரளி தான் அந்த அந்த பொருள். அந்த முரளியை படிச்சு தான் சிவானி ஆனாங்க. அதே முரளியை படிச்சு தான் தாதி தீதி ஆனாங்க. அதே முரளி படிச்சு தான் மகாரதி ஆனாங்க. நம்ம வந்து அவங்க இப்படி கிளாஸ் சொன்னாங்க, இவங்க கிளாஸ் சொன்னாங்க, இந்த மேகசின்ல வந்தது, அதெல்லாம் வந்து அந்த பொருள் கிடையாது. ஆனா முரளி மூலமாகத்தான் நம்ம மாற முடியும். அதனால முரளியை நல்லா ஸ்டடி பண்ணுங்க. அதுக்கு மதிப்பு குடுங்க. முரளிக்கு மதிப்பு கொடுங்க. அதன் மூலமாக அந்த ஸ்ரீமத் மூலமாக நம்முடைய சம்ஸ்காரம் மாறும். हाँ, मुझे लगता है आप सेंटर पर एक लाइब्रेरी बना दो मुरलियों की। 69 से लेकर के 2017 तक के अव्यक्त मुरलियों की एक लाइब्रेरी बना दो, और उस लाइब्रेरी में एक भाई को निमित्त बनाओ, और हर महीने में एक मुरली का किताब आप लेके जाओ, और रोज सवेरे और शाम को रात को उसकी स्टडी करो, और उसके बाद ला करके जमा करो। और सारी मुरली पढ़ने की जरूरत नहीं, आपके अंदर के संस्कार क्या है और उसी के ऊपर कौन सी मुरली चली उसको भी पढ़ो। तो देखो आपके अंदर नॉलेजफुल बनने से वो संस्कार परिवर्तन होगा, बुरी आदतें परिवर्तन होगी। ये है युक्ति। ஒரு யுக்தி சொல்றாரு. உங்க சென்டர்ல ஒரு லைப்ரரி வைங்க. அந்த லைப்ரரியில இதுவரைக்கும் பாபா எல்லா வருஷத்துலயும் 2017 வரைக்கும் பாபா என்னென்னலாம் அவ்யக்த உண்மை சொல்லியிருக்காரோ எல்லாமே லைனா வைங்க. இப்போ எந்த நோய் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு, எந்த சம்ஸ்காரம் மாறல, எந்த விகாரம் மாறல, அதுக்கான முரளி எடுத்துட்டு போய் காலையிலயும் சாயந்தரமும் ஸ்டடி பண்ணுங்க. அதை படிங்க. அப்போ உங்களுக்கு அந்த நோய் உங்களை விட்டு போகும். இது ஒரு யுக்தி. तीसरी युक्ति है उस संस्कार को परिवर्तन करना है। जिन भाई और बहनों को निमित्त बनाए सेंटर पर, आप अपने संस्कार को उनको भी बता सकते हैं। भाई जी मेरे अंदर ये संस्कार है, बहन जी मेरे अंदर कईयों को क्या लगता है अगर उनको सुनाएंगे तो हमें उस नजरों से देखना शुरू करेंगे, इसीलिए पूछेंगे आप कैसे हो, हाँ बहुत अच्छा है। अगर वो संस्कार छिपाएंगे तो आप यहाँ से छिप जाएंगे। इसलिए अगर अपना नाम बताने की शर्म आती है, किसी और का नाम बताओ। किसी ने मुझे इसके बारे में प्रश्न पूछा था, हम क्या जवाब दे। इसलिए आज कोई सूल में बीमारी होती है, फोड़ा होता है, छिपाते थोड़ी, सबको कहेंगे मुझे फोड़ा हो गया। और भारत में तो जितने लोग उतने डॉक्टर, कोई कहेगा वो तेल लगा दो, कोई कहेगा पत्ता बांधो, कोई कहेगा ये करो, कोई कहेगा क्या करो। इसी तरह जब वो बीमारी नहीं छिपाती है, संस्कार की बीमारी को नहीं छिपाओ। नहीं तो कई कहते हैं माता बड़ी अच्छी थी, अचानक क्यों चली गई। अचानक गई नहीं, उन्होंने अपनी बीमारी को, विकार को छिपाया। इसलिए संस्कार को नहीं छिपाना है। இன்னொரு யுக்தி சொல்றாரு. நீங்க சென்டர் இன்சார்ஜ் இருக்காங்க, சரண்டர் பிரதர் சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து உங்க நோயெல்லாம் சொல்லுங்க. அவங்க ஐடியாலாம் சொல்லுவாங்க. இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணமா கையில ஒரு தோல் வியாதி வந்துருச்சுன்னு வைங்க. இப்போ அது
எல்லாருக்கும் காட்டி எல்லாருக்கும் சொல்லுவாங்க, எனக்கு இப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோய்க்கு சொல்லுவாங்க. ஒருத்தர் எண்ணெய் போட சொல்லுவாங்க, ஒருத்தர் ஏதாவது கட்டு போட சொல்லுவாங்க. இப்போ இருக்கிறவங்க எல்லாம் டாக்டர் ஆயிட்டாங்க. எல்லாமே டாக்டர் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த நிமித்தமாக இருக்கிறவங்க சொன்னீங்கன்னா அவங்க சரியான அதுக்கு மருந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு நோய் அதுக்கு சரியாகும். चौथी युक्ति है, उस संस्कार का भोजन नहीं दो। हाँ, जैसे कोई बुजुर्ग व्यक्ति है, वो चल नहीं सकता, उठ नहीं सकता, और ऐसे बुजुर्ग व्यक्ति को मलाई खिलाएंगे, रबड़ी खिलाएंगे, मालपानी खिलाएंगे और ताकत आएगी, पिटाई करेगा। अगर उसको भोजन ही नहीं देंगे तो खटिया पर करके चिल्लाते रहेंगे, मैं आकर के मारूंगा, ये करूंगा, उठ ही नहीं सकेगा, मारेगा कैसे। इसी तरह हमारे अंदर के संस्कार जागृत कब होते हैं, हमारे से भूले कब होते हैं, जब हम उसको भोजन देते हैं। समझो किसी का काम विकार संस्कार है, अगर ऐसे आत्मा मोबाइल में गलत साइड देखेंगे, कोई ऐसे अश्लील गीत पढ़ेंगे, सुनेंगे, कुछ नॉवेल्स पढ़ेंगे, कोई फिल्म देखेंगे, उस संस्कार को भोजन मिलेगा, उसे संस्कार जागृत होता है। तो जिन बातों से देखने से मेरे संस्कार जागृत होते हैं, उसे किनारा करना, उसे नफरत करना, तब वो संस्कार खत्म हो जाएंगे। ஒரு உதாரணம் சொல்கிறாரு. ஒரு ஆள் படுத்துட்டு இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் நோய் இல்லை, அவர் ரொம்ப டயர்டாக ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு. அவரே மோசமான ஆள், எல்லாத்தையும் அடிக்கக்கூடிய ஆள். அவருக்கு நீங்கள் நல்ல சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அவருக்கு சக்தி வந்துடும். அவர் எந்திரிச்சு போய் எல்லாத்தையும் அடிப்பார், உதைப்பார், திட்டுவார், எல்லாம் பண்ணுவார். இப்போ அவருக்கு சாப்பாடே கொடுக்கலன்னா அவர் ஒன்றும் பண்ண மாட்டார், அங்கேயே படுத்துட்டு தான் இருப்பார். ஒரு உதாரணத்துக்கு அப்படி சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு காம விகாரத்தோட சம்ஸ்காரம் இருக்குது, இல்லை கோபத்தோட சம்ஸ்காரம் இருக்குது. அதுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது. அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டா அது ஜாஸ்தி ஆயிரும். இப்போ காம விகார சம்ஸ்காரம் இருக்குது. அது மாதிரி படத்தை பார்த்தோம், அந்த பாட்டெல்லாம் கேட்டோம், அந்த மாதிரி கதையெல்லாம் படித்தோம், நாவல்ஸ் எல்லாம் படித்தோம்னா அந்த காம விகாரம் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும். ஸ்ட்ராங்காக அது எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி எந்த சம்ஸ்காரம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்காதீங்க. அதை பலவீனப்படுத்தணுமே தவிர அதை சக்திசாலி ஆக்கக்கூடாது. छठी युक्ति है, अगर उस संस्कार को परिवर्तन करना है उसके लिए बिजी रहो। जितना बिजी रहेंगे वो संस्कार परिवर्तन होगा। जैसे आपके घर में कोई पड़ोसी कब आते हैं, पड़ोसनी कब आते हैं, जब आप फ्री हैं। आप बिजी होंगे तो आवाज लगा के भी जाएंगी, फिर आएंगी, फिर जाके जाएंगी। अगर आप फ्री है तो कहेंगे कमाल है, मैं 3 बार आई, पता ना अपने कितना। इसी तरह माया भी हमारी मासी है, पड़ोसनी है, जब आप फ्री देखते आपके पास आ जाते। इसलिए हमेशा बिजी रहो। இன்னொரு 7வது யுக்தி சொல்கிறாரு. சதா பிஸியாக இருங்க, சதா பிஸியாக இருங்க. இப்போ பக்கத்து வீட்டிலேருந்து யாராவது பார்க்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ரொம்ப பிஸியாக இருந்தால் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. நம்ம ஃப்ரீயாக இருந்தால் பக்கத்தில் உட்காந்து எதாவது பேசுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. இந்த மாயா தான் இப்போ பக்கத்து வீட்டுக்காரு, மாயா தான் வந்து பார்க்கும். ரொம்ப பிஸி ஆகிட்டா மாயா வராது. நம்ம ஃப்ரீயாக இருந்தால் அது கண்டதெல்லாம் பேசி மாயா பக்கத்தில் வந்துடும். அதனால் சதா பிஸியாக இருங்க. आगे की युक्ति है, अगर मुझे उस संस्कार को, बुराई को परिवर्तन करना है जिसे 1 का 100 गुना न बढ़ जाए, 1000 गुना न बढ़ जाए, उसके लिए आत्म अभिमानी स्थिति की तपस्या करो। जितना आत्म अभिमानी स्थिति में रहेंगे कोई भी संस्कार हमारे अंदर नहीं आएगा, पुरानी आदतें हमारे अंदर नहीं आएंगी। इसलिए आत्म अभिमानी बनने की तपस्या। அதுக்கு அடுத்தது ஒரு யுக்தி எந்த சம்ஸ்காரம் மாறலையோ அதை மாற்றுறதுக்காக ஆத்ம அபிமானி பயிற்சி பண்ணுங்க. எந்த அளவுக்கு ஆத்மா அபிமான பயிற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த விகாரம் எல்லாம் போயிடும். அப்போ சம்ஸ்காரத்தை மாற்றணுன்னா அதுக்கு இன்னொரு யுக்தி, ஆத்மா மீது கவனம் கொடுத்தா ஆத்மா அபிமானியாக மாறுங்க. आगे की युक्ति है, अगर मुझे उस संस्कार को परिवर्तन करना है जो बाबा के श्रीमत दिए, श्रीमत के आधार से चलना। जब हम श्रीमत का उल्लंघन करते हैं तब जाकर के वो संस्कार हमारे अंदर आता है। அப்புறம் ஸ்ரீமத் படி நடக்கிறேனான்னு பார்க்கணும். பாபா என்ன ஸ்ரீமத் சொல்கிறாரோ அந்த ஸ்ரீமத் படி நடக்கணும். இந்த ஸ்ரீமத்தை மீறிட்டா அந்த பழைய சம்ஸ்காரம் வந்துடும். அதனால் ஸ்ரீமத் மீது கவனம் கொடுங்க. बाबा कहता है तुम मेरी माया मेरी बेटी है और तुम मेरे बच्चे हो। माया और हमारा रिश्ता क्या हो गया, भाई बहन का हो गया। कोई बहन भाई को थप्पड़ मारते हैं, कब मारते हैं, जब वो बाप का कहना नहीं मानता। इसी तरह जब हम 3-4 दिन अमृत वाला मिस करेंगे, मुरली ठीक पढ़ेंगे नहीं, खान पान शुद्ध, कोई ना कोई श्रीमत का उल्लंघन करते हैं, फिर माया आकर के उस संस्कार के रूप में आकर के थप्पड़ मारती है। इसलिए जो बाबा के श्रीमत दिए हैं उस प्रमाण चलो, वो संस्कार के वश कभी नहीं होंगे। இப்போ ஒரு புது கதை சொல்றாரு. அதாவது நம்மளாம் பாபாவுடைய குழந்தைகள், மாயா பாபாவுடைய பொண்ணா. இப்போ நம்மளாம் பாபாவுடைய பையன், மாயா பாபாவுடைய பொண்ணு.
இப்போ அப்போ மாயை வந்து சகோதரி ஆயிடுச்சு. சகோதரி. இப்போ நம்ம தப்பு பண்ணா ஒரு சகோதரன் தப்பு பண்ணாருன்னா, அந்த சகோதரி வந்து அடிப்பாங்க. ஓங்கி முகத்துல அறைவாங்க. "ஏன் தப்பு பண்ற?" அப்படின்னு. இப்போ நம்ம 4, 5 நாள் இப்ப அமிர்தோட எந்திரிக்கல, கிளாஸ் கேட்கல, ஸ்ரீமத் நடக்கலைன்னா, அந்த மாயாங்கிற தங்கச்சி, அது ஒரு அடி அடிக்கும். "நீ ஏன் இப்ப எழுந்திரிக்கல?" அப்படின்னு அடிக்கும். அப்ப நம்ம உஷாராயிரணும். நம்ம வந்து ஸ்ரீமத் படி நடக்கணும், கிளாஸ் கேட்கணும், யோகா பண்ணணும், உஷாராயிரணும். இப்போ மாயா நம்முடைய தங்கச்சி, நம்ம தப்பு பண்ணா அடிக்கும். उस संस्कार को परिवर्तन करने के और एक बहुत सुंदर युक्ति है, सोमान में रहो। जितना सोमान में रहेंगे, और सोमान मतलब कोई भी सोमान नहीं, जैसे मैंने कहा जैसी बीमारी है वैसी टेबलेट लेते हैं। सिर दर्द है, पेट दर्द की दवाई काम नहीं करेगी, सिर दर्द की दवाई चाहिए। इसी तरह जिस प्रकार का मेरा संस्कार है उसी प्रकार के सोमान याद करो। अब समझो गुस्सा आता है और उस समय कहेंगे मैं मास्टर सर्वशक्तिवान, और गुस्सा आएगा। गुस्से वाले सोमान अलग है, काम विकार वाले सोमान अलग है, क्रोध इंद्रियोजित सोमान अलग है। हर विकारों के सोमान अलग अलग है, इसलिए सोमान में रहने से ही संस्कार परिवर्तन होंगे। அடுத்த யுக்தி சொல்றாரு. அடுத்த யுக்தி வந்து சோமான பயிற்சி பண்ணுங்க. சோமான பயிற்சி பண்ணும்போது அந்த விகாரம் போகும். எல்லாத்துக்கும் ஒரே சோமானம் இல்ல. இப்போ கோவம் வருதுன்னா, நான் மாஸ்டர் சர்வசக்திவான்னா கோபம் இன்னும் ஜாஸ்தி தான் வரும். அந்த அந்த சோமானம் அதுக்கு ஒத்து வராது. அப்போ காம விகாரத்தை ஜெயிக்கணும், தூய்மையா இருக்கணும்னா அதுக்கு ஒரு சோமானம் வேற. கோபத்தை ஜெயிக்கணும்னா அதுக்கு சோமானம் வேற. ஆசையை ஜெயிக்கணும்னா அதுக்கு சோமானம் வேற. எந்த நோய்க்கு எந்த மருந்தோ அதை தேடி சாப்பிடணும். இப்போ தலைவலி மருந்தை வயிற்று வலிக்கு கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி எந்த விகாரத்துக்கு எந்த சோமானமோ அந்த சோமான பயிற்சி பண்ணும்போது அந்த சம்ஸ்காரம் மாறும். लास्ट की युक्ति है, अगर उस संस्कार को परिवर्तन करना है, भूलों से बचना है, ज्वाला स्वरूप योग करो। जितना ज्वाला स्वरूप स्थिति में रहेंगे वो संस्कार, क्योंकि ज्वाला स्वरूप योग से हमें सच्चा सुख मिलता है। जब आपको ये सुख मिलता है, संस्कार का सुख फीका लगता है। कोई जिलेबी खाता है, उसको मुरमुरा दो, कहेंगे नहीं नहीं जिलेबी खाए, मुरमुरा नहीं चाहिए। जिन्होंने अतीन्द्रिय सुख की अनुभूति की योग के द्वारा, ये संस्कार ये बुरा या फीके लगेगी, वो उसके वश में होंगे। जब हम योग नहीं करते तब संस्कार के वश हो जाते हैं, क्योंकि आत्मा को सुख चाहिए। इसलिए ज्वाला स्वरूप योग से संस्कारों का परिवर्तन करना। கடைசி யுக்தி சொல்றாரு, ஜுவாலா ஸ்வரூப் யோகா அப்படின்னு எரிமலை மாதிரி நல்ல பவர்ஃபுல் யோகா பண்ணணும். அந்த யோகாவில் ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அந்த ஆனந்தம் கிடைக்கும்போது இந்த விகாரத்துடைய ஆனந்தம்லாம் நமக்கு ஒரு ஒரு கசப்பாக தெரியும். இதெல்லாம் அதாவது ஆத்மாவுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைக்கணும். இந்த யோகாவில் நமக்கு நல்ல சந்தோஷம் கிடைச்சுன்னா அந்த விகாரம் எல்லாம் அவங்களுக்கு கசப்பாக தெரியும். உதாரணமாக ஒருத்தர் ஜிலேபி நிறைய சாப்பிட்றாரு. அந்த ஜிலேபி சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு காரம் எதாவது கொடுத்தா இப்போ வேண்டாம் வேண்டாம், நல்ல இனிப்பு நல்லா இருக்குது அதை சாப்பிடுவார் இல்லையா? கசப்பு ஏதாவது ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம யோகாவில் சந்தோஷம் வந்துச்சுன்னா இந்த விகார சந்தோஷம் நமக்கு சந்தோஷமா தெரியாது, அது ஒரு கசப்பா தெரியும். कई कई बाबा के बच्चे बाबा को रोरुआन में क्या बोलते हैं, बाबा आप टेंशन में नहीं आना, जब विनाश हो जाएगा ना मेरे संस्कार बदल जाएंगे। बाबा कहते हैं नहीं बच्चे, बहुत साल का अभ्यास चाहिए, क्योंकि अंत में जो विनाश होगा आत्मा परम धाम में नहीं जाएगी, सारा विनाश होने के बाद जाएगी। तो बीच में जो थोड़े थोड़े विनाश होते रहेंगे, अंतराल में वायुमंडल में भटकते रहेंगी। समझो किसी के अंदर काम विकार का संस्कार है, उसको तो शरीर है ही नहीं, तो वो कहां प्रवेश करेगी? जिसके अंदर वो संस्कार के अंश है काम विकार के, उसके अंदर प्रवेश करेगी। एक एक में 8-8, 9-9 आत्माएं प्रवेश करेगी, लास्ट में भूले करेगी। इसीलिए अब हमें उस संस्कारों के अंश के वंश को खत्म करना है, अन्यथा लास्ट में हमारे से भूले होगी। इसीलिए संस्कार परिवर्तन करना बड़ा जरूरी। கடைசியா இன்னொரு யுக்தி சொல்றாரு. இப்போ நல்லா வந்து சம்ஸ்காரம் நல்லா பண்ணணும். இப்போ சிலர் வந்து பாபாவுக்கே சொல்லுவாங்களே, பாபா நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, நாங்கள் எல்லாம் மாறிடுவோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் கடைசியில் மாறிடுவோம். அப்படி இல்லை, கடைசியில் மாறிடுவோன்னு இருக்காதீங்க. ஏன்னா கடைசியில் வந்து பல சம்ஸ்காரங்கள் உடல் இல்லாமல் சுற்றிட்டு இருக்குமா. இப்போ ஏதோ ஒரு காம விகார சம்ஸ்காரம் அதை உள்ள ஒரு ஆத்மா அது வந்து புகுந்துடும், யார்கிட்டயா புகுந்து அதுக்கு தேவையானது அது வந்து செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம நிறைய தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவோம், அந்த ஆத்மா மூலமாக நிறைய தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால் இப்பத்திலிருந்தே பக்காவாக யோகா பண்ணணும். சிலர் கடைசியில் நிறைய ஆத்மாக்கள் அலையும் தெரியும், மேலே பறந்தாமல் போகாது, இங்கேயே அலையும் தெரியும். அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் 8-10 ஆத்மா புகுந்துருமா.
ஒருத்தருக்குள்ள ஒரு ஆத்மா புகுந்தால் எவ்வளோ கஷ்டம். 8, 10 ஆத்மா புகுந்துச்சுன்னா ஒன்னொன்னும் ஒவ்வொரு சம்ஸ்காரத்தை காட்டும். அதனால இப்பத்திலிருந்தே முயற்சி பண்ணுங்க. இப்பத்திலிருந்தே முயற்சி பண்ணி சம்ஸ்காரத்தை மாத்துங்க. और लास्ट में हमें पश्चाताप करना पड़ेगा। अंत में बाबा मिलन होगा एक बार, लेकिन वो ऊपर होगा अव्यक्त वतन में। हाँ, दादी जैसे मिलन में पहले बाबा मधुबन में जाते थे, ओम शांति भवन में वगैरह कैसे मिलते थे? बाबा सामने बैठता था, जोनल इंचार्ज बैठती थी और दादियां बैठती थी, एक एक भाई बहने बाबा से सामने से जाते थे। इसी तरह अंत में भी 2 स्क्रीन लगेगी। इधर हमने ब्राह्मण बन करके क्या क्या भूले की, इधर हमको बाबा क्या बनाने के लिए चुना था, और बाबा दिखाएगा ये फोटो किसका, तुम्हारा। हम कुछ भी गलती करते हैं, बाबा के पास वीडियो और फोटो चला जाता है। भले यहाँ कोई देखे ना देखे, बाबा के पास चला जाता है। बाबा दिखाएगा ये तुम्हारा फोटो है किसी और का है, तुमको मैंने ऐसा बनाने के लिए चुना था। तो उस समय सिर नीचे झुकाएंगे करके बाबा कहेगा तुमको मैं ऐसा बनाने वाला, कैंसर हो गया, तुम दास-दासी बन जाओ, तुमने ये गलत काम किया। इसीलिए अंतिम समय ऐसा ना हो जाए। जैसे बच्चों का रिजल्ट आता है, बच्चा कितना कोई, अरे मैंने टाइम वेस्ट कर दिया, मैंने ये नहीं करना। लास्ट में भी अज्ञानी लोग तो रोएंगे क्योंकि उनको ज्ञान नहीं मिला, लेकिन ज्ञानी भी रोएंगे, क्यों? उन्होंने भूले की। इसीलिए अब हमें संस्कारों को परिवर्तन करना है। ठीक है, इसके लिए 6-7 जो युक्तियां बताई उसको अपनाएंगे। तो इसलिए आज के मुरली में ये था, इसीलिए मैंने कैसे हमें एक गलती दोबारा नहीं करनी, संस्कार को परिवर्तन करना। ठीक है, ओम शांति। இப்போ வந்து ஒரு யுக்தி சொல்றாரு. யுக்தி இல்லை, இது கடைசியில் வந்து ஒரு ஒரு அவ்யக்த சந்திப்பு நடக்கும். எப்படி நம்மலாம் மதுபன் போகும்போது முதல்லலாம் பாபா வந்திருந்தார், தாதி உடம்புக்குள்ளே பாப்தாதா வராங்க. அங்கே வந்து எல்லாரையும் பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தராக தனித்தனியாக பாபா பார்ப்பார். ஒருத்தர் தனித்தனியாக பார்த்து அவங்களுக்கு வந்து திருஷ்டி கொடுத்து வரதானெலாம் கொடுப்பாங்க. இப்போ பாப்தாதா இருக்கார், பக்கத்தில் ஜோனல் இன்சார்ஜ் இருப்பாங்க. ஜோனல் இன்சார்ஜ் தாதிகள் இருப்பாங்க. இப்போ 1-2 பேர் பெரிய பெரிய பிரதேசெல்லாம் அங்கே இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு முன்னாடி தான் பாபா அவங்களுக்கு திருஷ்டி கொடுத்து வரதானம் கொடுப்பாரு. அதே மாதிரி கடைசியிலே ஒரு அவ்யக்த சந்திப்பு கிடைக்கும். அது எங்கே கிடைக்கும்னா மேலே சூட்சும வதனத்தில் கிடைக்கும். இப்போ சூட்சும வதனத்தில் நம்ம ஜோனல் இன்சார்ஜ் பெரிய தாதி தீதிகளும் இருப்பாங்க, பாபாவும் இருப்பார், பாப்தாதா இருப்பார். இப்போ 2 படம் இருக்குமா. ஒரு படம் சத்தியுக தேவதையுடைய படம், இன்னொரு படம் நம்ம போகும்போது உட்காரும்போது பாபா சொல்லுவார், இந்த மாதிரி தப்பு நீ பண்ணதானே, இந்த மாதிரி பாவம் செஞ்சதானே, அது தெரியும், அந்த வீடியோவில் தெரியும் செஞ்சு. அப்போ நம்ம வந்து என்ன பண்ண, தலை குனிவோம். இப்போ நான் உன்னை வந்து இப்படி தேவதை ஆக்கணும்னு நினச்சி இவ்வளோ ஞானம்லாம் சொன்னேன், நீ வந்து இந்த மாதிரி இவ்வளோ தப்பு பண்ணி இப்படி ஆயிட்ட, அப்போ நீ வந்து தாசியாக போ, இல்லைன்னா பிரஜையா போன்னு சொல்லிடுவார். அழுவோம். இப்போ அஞ்ஞானிகளும் அழுவாங்க, அவங்களுக்கு தெரியாது, ஞானமெல்லாம் தெரியாமல் கடைசியில் அழுது தண்டனை வாங்கி போவாங்க. இந்த ஞானிகள் இவ்வளோ தெரிஞ்சு அப்புறம் இவங்க ரொம்ப பச்சாதாபத்தில் ரொம்ப ரொம்ப அழுவாங்க. அதனால் இப்போவே சம்ஸ்காரத்தை மாற்றிக்குங்க. இதெல்லாம் கவனத்தில் வைத்து இப்போவே சம்ஸ்காரத்தை மாற்றிட்டிங்கன்னா கடைசியில் அந்த தண்டனை கிடைக்காது. तो कितनी पहली युक्ति बताई, अमृत वाला बाबा को सुनाना। दूसरी बताई मुरलियों की स्टडी करना। तीसरी बताई निमित्त आत्माओं को बताना। चौथी बताई संस्कार का भोजन नहीं देना। இப்போ ஒவ்வொரு யுக்தியாக சொல்லணும். முதல்ல அமிர்தோட எந்திரிக்கணும், பாபாவுக்கு சொல்லணும், அப்புறம் சாத்விகமான அந்த பழக்கத்தில் கொண்டு வரணும், அப்புறம் யாராவது சென்டர் இன்சார்ஜ் அவங்களுக்கும் சொல்லி பார்க்கணும். இந்த மாதிரி யுக்தியெல்லாம் சொல்கிறாரு. 5वीं युक्ति बताई बिजी रहना। பிஸியாக இருக்கணும். 6ठी बताई आत्माभिमानी की तपस्या करना। ஆத்மாவின் தபஸ்யா பண்ணணும். 7वीं बताई श्रीमत का पालन करना। ஸ்ரீமத் பாலனை பண்ணணும். 8वीं बताई सोमानों का अभ्यास करना। சோமானத்தை அபியாஸ் பண்ணணும். और 9वीं बताई ज्वाला स्वरूप योग करना। 9வது ஜுவாலா ஸ்வரூப் யோகா பண்ணணும். अगर ये 9 युक्तियों में से कोई भी युक्ति अपनाओ, आपके संस्कार परिवर्तन होंगे। नहीं होंगे तो जैसे वो भिखारीन की कहानी बताई, आपको भी बाबा छोड़ के आ जाएगा, फिर वापस दुनिया में चले जाएंगे। कई लोग चले गए, क्यों गए? उन्होंने कारण तो कुछ भी बनेगा, सेंटर घर से दूर होगा, या मूल बाबा ने क्या क्या छोड़ दिया। இந்த 9 யுக்திகள் சொன்னார். இந்த 9 யுக்திகளை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களுடைய சம்ஸ்காரத்தை சரி பண்ணிடுங்க. இல்லைன்னா அந்த பிச்சைக்காரி கதை சொன்னார் இல்லையா, அந்த ராஜா பிச்சைக்காரியை கூட்டிகிட்டு வந்து திருப்பியே எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வந்தார், காட்டுக்கே விட்டு வந்தார். அதே மாதிரி பாபா நம்மையும் எடுத்துகிட்டு போய் அந்த பழைய உலகத்துக்கே விட்டுருவார். இப்போ நிறைய பேர் அப்படி போயிட்டாங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க, அது சரியில்லை இது சரியில்லைம்பாங்க. ஆனால் அவங்க இது மாதிரிலாம் நடக்கலை, அது தானாகவே அவங்க இதை விட்டுட்டு
போயிட்டாங்க அந்த மாதிரி ஆயிரும். इसलिए अब नया साल है, नया साल में हमें संस्कार को रिपीट होने नहीं देना। यही हमारा युद्ध है, उस संस्कार के साथ का युद्ध है। उस संस्कार को हमें रिपीट होने नहीं देना और परिवर्तन करना है। அதனால் இந்த புது வருஷம், இந்த புது வருஷத்துலேருந்து நமக்கு புது சன்ஸ்கார் வரணும். நம்ம யார் கூட சண்டை, யார் கூட யுத்தம்னா இந்த பழைய சன்ஸ்கார் கூட தான் யுத்தம். அதனால் இப்போ அந்த பழைய சன்ஸ்காரத்தை ஜெயிக்கணும், புது சன்ஸ்கார் வரணும். இந்த புது வருஷத்தில் அதெல்லாம் மாற்றணும், அதை வெற்றி அடையணும். எந்த சன்ஸ்காரம் நமக்கு கஷ்டம் கொடுக்குதோ அது கூட யுத்தம் பண்ணி அதை ஜெயிக்கணும். संस्कार परिवर्तन नहीं होते, संस्कार मर्ज और इमर्ज। जैसे जब बिल्ली नहीं है तो चूहे क्या होते, बिल से बाहर आ जाते। जैसे बिल्ली आई चूहे अंदर चले जाते, खत्म नहीं हुए, अंदर चले गए। அது மாதிரி இந்த சன்ஸ்காரம் ஒன்றும் அழியாது, அது மெர்ஜ் எமர்ஜம்பாங்க. உதாரணமாக பூனை இருந்துச்சுன்னா எலி அந்த வலையிலேருந்து வெளியே வராது. பார்க்குது பூனை இருக்குதுன்னா அது உள்ளேயே இருக்கும், பூனை இல்லைன்னா வெளியே வரும். அது மாதிரி இந்த சன்ஸ்காரம் எலி மாதிரி அது அப்படியே அப்பப்போ வெளியே வந்துட்டு போகும். அது மெர்ஜ் எமர்ஜன்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் அழியாது, உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். சில நேரத்தில் நம்ம அவ்வளோ கவனமாக இல்லைன்னா அது வெளியே வந்துடும். जैसे हमारा ज्ञान योग अच्छा है, अमृत वाला अच्छा है, स्थिति अच्छी है, तो हमारे संस्कार परिवर्तन नहीं हुए, अंदर दबे हुए। थोड़ा सा योग ने अमृत वाला नहीं करेंगे, थोड़ा सा ढीला डाले, फिर संस्कार आ जाएंगे। इसलिए संस्कार को मर्ज रखना है, इमर्ज होने नहीं देना है। इमर्ज होंगे तो विकर्म बन जाएंगे। இப்போ நம்ம அமிர்தோட யோகா பண்ணலை, கிளாஸ் கேட்கல, நல்ல தாரணை பண்ணலை அப்படின்னா அது என்ன ஆகும், உள்ளே இருக்கிற அந்த சன்ஸ்காரம் வெளியே வரும். இப்போ நல்லா அமிர்தோட யோகா பண்ணோம், கிளாஸ் கேட்டோம், அன்றைக்கி ஸ்திதி நல்லா இருக்குதுன்னா அந்த சன்ஸ்காரெலாம் உள்ளே அமுங்கி போயிடும். இதை விட்டுட்டோன்னா அது மேலே வந்துடும், அது மேலே வரக்கூடாது. அதுக்காக இந்த அமிர்தோட யோகா கிளாஸு தாரணை அதெல்லாம் பக்காவாக நம்ம கொண்டு வரணும். हमारे संस्कार बदलेंगे तब ये बाहर का संसार बदल जाएगा। अगर हमने संस्कार नहीं को बदले तो ये संसार बदलने के लिए देरी लग जाएगी। நம்முடைய சன்ஸ்காரம் மாறிச்சுன்னா இந்த உலகம் மாறும். சன்ஸ்கார் சன்சாரம்பாங்க. நம்முடைய சன்ஸ்காரம் மாறி போச்சுன்னா இந்த உலகம் மாறும். நம்ம மாறலைன்னா இந்த உலகம் மாறாது. அதனால நம்ம மாறணும். इसलिए इस वर्ष में हमें संस्कार को परिवर्तन करके जो बोझ कभी कभी बनता है, इस बोझ से मुक्त बनना है और हल्के बनना है, पास विथ ऑनर। जैसे बच्चा क्या करता है, जिस सब्जेक्ट जो कच्चा है उसका ट्यूशन लगाता है, इसी तरह नहीं तो एक बाकी सारा ठीक है लेकिन एक सब्जेक्ट में फेल है तो फेल ही कहेंगे। इसी तरह मेरी एक जो बुरी आदत है, संस्कार है, बाकी मैं सेवा करता हूँ, सब कुछ करता हूँ, लेकिन अगर उसमें फेल हो गए तो फेल ही कहेंगे, वो त्रेता में चले जाएंगे। इसीलिए मुझे उस संस्कार का परिवर्तन करना है। उसके लिए ट्यूशन लगा दो, अलग से योग लगाओ, तपस्या करो, उसके लिए अलग से क्या करो, मुरलियों की स्टडी करो, संस्कार बदल जाएगा। இப்போ சன்ஸ்காரத்தை மாற்றணும். சில சன்ஸ்காரம் மாற மாட்டேங்குதுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ ஒரு பையன் ஏதோ ஒரு சப்ஜெக்டில் வீக்குன்னா டியூஷன் பண்ணுவார் இல்லையா? இந்த இந்த கணக்கு ஏற மாட்டேங்குது அப்படின்னா அதுக்காக டியூஷன் வைப்பாங்க. டியூஷன் போய் அதை படிப்பாங்க. அது மாதிரி இந்த சன்ஸ்காரம் மாறலைன்னா அதுக்காக தனியாக யோகா பண்ணுங்க, அதுக்கான முரளி வாங்கி படிங்க, நல்லா புருஷார்த்தம் பண்ணுங்க. அப்போ பண்ணால் பாஸ் ஆகும். இந்த டியூஷன் வைக்கலன்னா ஃபெயில் ஆயிடுவார் இல்லையா? அதுக்காக வெறும் வாணி கேட்டோம் யோகா பண்ணோம் அது இல்லாமல் எந்த சன்ஸ்காரம் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணுதோ அதுக்காக தனியாக முயற்சி பண்ணுங்கள். தனியாக அதுக்காக வாணி படிங்க, அதுக்காக யோகா பண்ணுங்க, அந்த சன்ஸ்காரம் மாறும். இந்த புது வருஷத்தில் புது संस्कारத்தை கொண்டு வாங்க. यूट्यूब से आप क्लासेस भी सुनते, सब क्लासेस नहीं सुनो, जो मेरे संस्कार है, जो मैं संस्कार के उसी टॉपिक के ऊपर वो क्लास निकाल करके सुनो, उसका ट्यूशन लगाओ, मुरलियों की स्टडी करो, और तब जाकर के आपके अंदर का वो संस्कार बदलेगा। और सब संस्कार बदलेंगे। ये तो हम महीना 2 महीना खूब डट करके योग लगाते और एक दिन वो संस्कार के वश हो जाते हैं। जितना कमाया था 1 महीने में 2 महीने वो सब खत्म हो गया, जीरो हो गया। जैसे गाड़ी स्पीड से चल रहे हैं, अचानक ब्रेक लग गया, उसका स्पीड जीरो हो जाता है। इसीलिए हम थोड़ा दिन कमाते हैं फिर खत्म हो जाता है। अगर ये संस्कार नहीं बदलेंगे तो यही संस्कार फिर द्वापर युग में भी कलयुग में भी आपको फिर तंग करता रहेगा। इसलिए संस्कार का परिवर्तन करना है। சன்ஸ்காரத்தை மாற்றணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு 2 மாதம் 3 மாதம் நல்லா யோகா பண்ணி நல்லா இருக்கணும். திடீர்னு ஒரு நாள் இந்த பழைய சன்ஸ்கார் வந்துருச்சு. பழைய சன்ஸ்கார் வந்தோடனே இந்த 2 மாதம் செஞ்ச முயற்சியெல்லாம் இல்லாமல் போயிடும். ஒரு வண்டி வேகமாக ஓட்டிகிட்டு போகிறோம்,
பிரேக் அழுத்தின உடனே அந்த வேகம் வந்து 0 ஆயிரும் இல்லையா? அந்த மாரி நல்லா முயற்சி பண்ணோம். ஒரு நாள் பழைய சம்ஸ்கார் வந்தது. இந்த பழைய சம்ஸ்காரத்துக்கு அடிமையாகி நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டோம். இப்ப 2 மாசம் செஞ்சதெல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிரும். எல்லாம் நஷ்டமாயிரும். அதனால புது சம்ஸ்கார் கொண்டு வரணும். கவனம் வைக்கணும். சம்ஸ்கார மாற்றத்தின் மீது கவனம் வைங்க. अगर संस्कार को नहीं बदलेंगे, ऊपर चढ़ नहीं सकेंगे, गिर जाएंगे। बाबा फिर कहेगा तुमको कितना मैंने कहा। इसीलिए अब हमें ये 8-9 युक्तियां बताई, उसको अपना करके संस्कार को परिवर्तन करना है। ठीक है? ओम शांति। சம்ஸ்காரத்தை மாத்தணும். சம்ஸ்காரத்தை மாத்தணும். இல்லைன்னா இந்த சம்ஸ்காரமே இதே உங்களுக்கு மோசமான சம்ஸ்காரம். இதுவே உங்களுக்கு துவாபரிகம், கலியுகத்துல கூட உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். உங்களுக்கு தொந்தரவு பண்ணும். அதனால சம்ஸ்காரம் மாறணும். அதனால பாபா நிறைய யுக்திகள் சொல்றாரு. அதுல ஒரு 10 யுக்திகள் பிரதர் சொல்லியிருக்காரு. இந்த யுக்திகள் எல்லாம் பயன்படுத்தி உங்களுடைய சம்ஸ்காரத்தை மாத்துங்க. அச்சா, ஓம் சாந்தி. इसको भाई जी बंद। तो वो जो ये था ना, वो हलवा दिया था, मैं सोचा गरम करके यहीं सबको थोड़ा थोड़ा